Hi friends, welcome back to Tamil Tech Tutorials. இந்த பிளேலிஸ்ட்ல நம்ம பைத்தானை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோல பைத்தான்னா என்ன பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தோம். பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்றது, பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா பைத்தான் ஐடிஎல்இல எப்படி பைத்தானை யூஸ் பண்றதுக்கு நம்ம ஏன் பைத்தான் ஐடிஎல்இ யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ பைத்தான் ஐடிஎல்இ எடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்டார்ட் மெனுல போயிட்டு ஐடிஎல்இ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா வந்துடும். இதுதான் பைத்தான் ஐடிஎல்இ. பைத்தான் ஐடிஎல்இல நம்ம ஏன் யூஸ் பண்ணணும், இதுல ஏன் நம்ம கோட் அடிக்கணும், ஏன் நம்ம நோட்பேட் பிளஸ் பிளஸ் அடிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பைத்தான் ஐடிஎல்இ அப்படின்றது எதுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு மீடியேட்டர் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், மிஷினுக்கு தட் இஸ் கம்ப்யூட்டருக்கு 0s and 1s மட்டும் தான் தெரியும். ஸோ நம்ம இங்கிலீஷ் நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை 0s and 1s கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இது பண்ணியிருக்கோம். ஐடியலி யூஸ் ஆகும். இப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டுல நம்ம நிறைய விஷயத்த நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அலாரம் செட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் சிரியில ஐஓஎஸ் யூஸ் பண்றவங்க சிரியிலையும் கூகுள் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க கூகுள் அசிஸ்டன்ட்லயும் சொல்றாங்க. ஜஸ்ட் மிஷின்கிட்ட நமக்கு கம்யூனிகேட் பண்ண முடியுது. ஸோ இந்த கம்யூனிகேஷனுக்கு நம்ம இங்கிலீஷையும் கன்வெர்ட் பண்ணி அதோட மிஷின் லாங்குவேஜ கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரு ரிசல்ட்டை இது பண்றதுக்கு தான் இந்த பைத்தான் ஐடிஎல்இ யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பைத்தான் ஐடிஎல்இ எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்ப்போம் சில பேசிக் எக்ஸாம்பிளோட. ஸோ இதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா arithmetic operations பண்ணலாம். 7 plus 5 7. So addition, subtraction, 10 minus 5 5. Multiplication 5 and 2. Division 8 divided by 4. Actually 8 divided by 4 eventually போடும்போது 2.2, that is float value. இது floating point representation சொல்லுவாங்க. ஏன் இது floating point representation அப்படின்னு சொல்லும்போது சம்டைம்ஸ் நமக்கு டிவிஷன் பண்ணும்போது கண்டிப்பா ஹோல் முழு வேல்யூ வராது. ஸோ சம்டைம்ஸ் டிஃபரன்ஸ் floating வேல்யூ வரும். 5 divided by 2 3 போட்டீங்கன்னா 0.5. இதுக்காண்டிதான் float value representation வச்சிருக்காங்க. நமக்கு ஒன்லி இண்டிஜரா தான் வேணும் அப்படின்னு சொன்னா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 5/2 அதான் வரும். ஸோ நமக்கு தேவைக்கு இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதுல மோர் தென் 1 arithmetic ஆபரேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா +3 + 5 - 10 நெகட்டிவ் வேல்யூ பண்ண முடியுமா? 10 - 11. ஸோ இதுலயே எரர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 3 + 2 எரர் பிகாஸ் 3 + 2 5 5 + அதோட எதிராக ஆட் பண்ணணுமோ இந்த வேல்யூ கொடுக்காது, அது ப்ராசஸ் ஆகும். ஸோ இந்த எரரும் வரும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது பேசிக் அரித்மெட்டிக் மேத்தமேட்டிக்கல் இதுல உள்ளதுதான். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 bracket 20 + 5 divided by 5 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள உள்ள அதுக்கப்புறம் டிவைடட் பை போகலாம். ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆபரேஷன் அதே தான் ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன லெவல்ல அந்த அரித்மெட்டிக் ஆபரேஷன் எடுத்துக்கணுமோ அந்த இது பண்ணிருக்கேன். ஸோ சப்போஸ் மறந்துருச்சு அப்படின்னு சொன்னா ரீகால் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் எப்படின்னா 10 divided by 3 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா 3.333 வருது. இப்போ நம்ம 10 /3 போட்டோம்னா 3 வந்துருச்சு. ஸோ தமிழ்ல மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி மாடுலர், இதுக்கு மாடுலர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. 10
percentage அப்படின்னு சொன்னா 1. இதுதான் வந்து மீதின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து இன்டிஜர் வேல்யூஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து இதே மாதிரி நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூஸ் ஃப்ளோட்டிங் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்றது, ஸ்ட்ரிங்கை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து இந்த இதில் பார்க்கலாம். எப்படி மேனிபுலேட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸ்ட்ரிங்கை மேனிபுலேட் பண்றதுக்கு வந்து டபுள் கோட்ஸ்ல வந்து இது பண்ணணும். பாத்தீங்கன்னா இதுல வந்துருச்சு. ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்ட்ன்ற வந்து பில்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்காங்க. நம்ம வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனும் வந்து இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இதை பற்றி டிஃபைன் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் வந்து இதில் வந்து மேலே வந்து சிங்கிள் கோட்ஸோட வந்துருக்கு, இங்கே வந்து ஸ்ட்ரிங் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுல ஏன் சிண்டெக்ஸ் எரர் வருது அப்படின்னு சொன்னா இதோட வந்து இந்த கோர்ஸ் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் உள்ளது அது எடுத்துக்கிறது. ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா டபுள் கோர்ஸ் போட்டுட்டு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ வந்து சப்போஸ் நமக்கு வந்து குட்ன்றது வந்து டபுள் கோட்ஸ்ல வரணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னா ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து சிங்கிள் கோட்ஸும் வரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ண இடையில நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சிங்கிள் கோட்ஸ் டிடி இங்க வந்து சிங்கிள் கோட்ஸ் வரணும் அப்படின்னு சொன்னா டபுள் கோட்ஸ் ஸ்லாஷ் பண்றது இது வந்து ஏற்கனவே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எந்த உங்களுக்கு தெரியும். இது வந்து ஸ்கிப்பிங் கேரக்டர். இதுக்கு அடுத்து உள்ள ஆக்சுவல் பிஹேவியர் ஸ்கிப் பண்ணிட்டு நார்மலா இது பண்ணு அப்படின்றதுக்காண்டி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இதுல ஸ்ட்ரிங்ல உள்ளது. இப்போ வந்து 2 ஸ்ட்ரிங்கை வந்து கன்காட்டினேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா தாராளமா பண்ணலாம். இதுதான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வேரியபிள் அசைன் பண்ணோம் a equal to b equal to a plus b equal to. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங்கை பற்றி மேனிபுலேஷன் ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் print. நான் வந்து நான் பிரிண்ட் பண்ண வைக்க போறேன் c colon
slash ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த சிங்கிள் கோட்ஸில் வந்து இருக்கிற அதே இதுதான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணியிருந்தோம். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் C கோலன் ஸ்பேஸ் விட்டு EST டெஸ்ட் கொடுத்ததுக்கு EST ஸ்லாஷ் நியூ கொடுத்ததுக்கு EW அடுத்த லைன்ல EW வந்து இருக்கு. ஸோ ஆக்சுவலாக இது வேற ஒன்றும் கிடையாது. ஸ்லாஷ் T அப்படின்றது வந்து ஆப் ஸ்பேஸுக்கு இது பண்றது. இது வந்து ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அதோட பிஹேவியர் எடுத்துக்கிறது. அதே மாதிரி ஸ்லாஷ் என்னன்றதும் ஸ்லாஷ் என்னன்றது நியூ லைனு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா இதை வந்து ஸ்லாஷ் அப்படின்றதோட பிஹேவியர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா சிங்கிள் கோர்ஸ் டபுள் கோர்ஸ் கொடுத்துட்டு சாரி ஆக்சுவலி இது எப்படி அப்படின்னு சொல்லும்போது ரா ஸ்ட்ரிங் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்னு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா கரெக்டா ஒர்க் ஆகும். இப்போ பாருங்க இது வந்து ரா ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ண அப்படின்றது இதுதான் வந்து இதோட இது பிஹேவியர். ஸோ இன்னைக்கு உள்ளது வந்து ஐடியலியில வந்து பேசிக்கான வந்து இன்டிஜர் மேத்தமெட்டிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸும் பார்த்தோம். அதே மாதிரி ஸ்ட்ரிங் கன்வர்ஷனும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கப்புறம் எப்படி பைத்தான்ல வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஸ்டார்ட் பண்றது அப்படின்றத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னு சொன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு ஜஸ்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க எதனால பிடிக்கல அப்படின்றது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து என்னோட இதை வந்து சேனலை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அதே மாதிரி பைத்தான் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ். ஓகே, பாய். Have a great day.